சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம எல்லாருமே ஒரு விதமான இன்கம்ம நம்ம எதிர்பார்ப்போம். எந்த மாரி அப்படின்னா, வீட்ல சும்மா இருக்கணும். கொஞ்ச நேரம் மட்டும் வேலை செய்யணும். ஆனா, நமக்கு மாசமானா ஒரு ரூ. 30,000 மேல நல்ல வருமானம் கிடைச்சா பரவால்ல. ஒரு சம்பளம் மாரி யாராவது குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு தொழிலோ, வேலையோ கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க தான் நம்ம நெறைய பேர் இருப்போம். அந்த மாரி நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி நினைக்கிற உங்களுக்கு தான் இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த தொழில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு கைவினை தயாரிப்பு தான். இது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாரி, உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாரி ஒரு சவாலான ஒரு தொழில் தான். அதாவது இது வந்து வீட்ல இருந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல பண்ணுனாவே போதும். ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சமா உங்களால ரூ. 30,000 மேல கேரண்டியா வருமானத்த ஈட்ட முடியும். ஏன்னா, நெறையா கடைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரோட்டோர கடைகளா இருக்கட்டும், இல்ல பெரிய ஷோகேஸ் கடைகளா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். அந்த எல்லா கடைகள்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஒரு ஃப்ரேம் மாரி போட்டுட்டு, அதுல ஆர்ட் நெறைய வரைஞ்சு, பலவிதமான டிசைன்ஸ்ல இனிஷியல்ஸு, பேரு, இல்ல கீ செயின்ஸோ இல்ல எந்த மாரி டைப்ல வேணாலும் ஒரு கைவினை தயாரிப்புகள நம்ம பார்த்துருப்போம். இடத்துக்கு தகுந்த மாரி அதனுடைய விலையும் இருக்கும். ரோட்டோர கடைகள்ல பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் ரூ. 20 ஆரம்பிக்கும். இதே பெரிய பெரிய கடைகள்ல பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இந்த மாரி கடைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய குறைந்தபட்ச விலையே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 100 ரூ. 200 மேல தான் ஆரம்பிக்கும். இப்ப சென்னை போன்ற பெரிய பெரிய ஊர்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதோட குறைந்தபட்ச விலையே ரூ. 300 மேல தான் விக்கிறாங்க. அதே பொருள தான் ரோட்டோர கடையிலயும் விப்பாங்க. ரூ. 20 ரூ. 30 ரூ. 50 அதிகபட்ச விலையே வந்து ரூ. 100 தான் இருக்கும். ஆனா அதே பொருள் இந்த மாரி பெரிய பெரிய மால்ல சென்னையில விக்கும்போது பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச விலையே ரூ. 200 மேலயும், அதிகபட்ச விலை ரூ. 2000 கூட போகும். கேட்டா இது வந்து ஒரு வித்தியாசமான ஆர்ட்டுங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான கைவினை தயாரிப்புங்க. இதனோட விலை இப்படிதாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்தி சேல் பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த சாதாரண சிறிய மூலப்பொருள்கள வச்சு மட்டுமே நீங்க பலவிதமான டிசைன்கள உருவாக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருந்தே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கைவினை தயாரிப்பு தொழில் தான். அதுக்கு இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த 2 பொருள் இருந்தாவே போதும். பார்க்கறதுக்கு தான் இது லிக்விட் மாரி இருக்கும். இது 2யும் சரிபாதி அளவுல எந்த அளவுக்கு தேவைக்கேற்ப இப்ப அந்த குட்டி கப் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? கார்னர்ல. அந்த கப்புல எந்த அளவுக்கு வந்து அளவு குடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு தகுந்த மாரி மிக்ஸ் பண்ணி இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பிளாஸ்டிக்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன டிசைன் குடுத்துருக்காங்க, என்னென்ன லெட்டர்ஸ் குடுத்துருக்காங்க, என்னென்ன நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க, இதில எல்லாத்துலயுமே 2யுமே மிக்ஸ் பண்ணி இதில ஊத்தி, அத காய வச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் மாரி அதுக்கான சில மூலப்பொருள்களும் இருக்கு. அது எல்லாத்தையுமே கோர்த்து ஒன் பை ஒன் செயின் டைப்ல நம்ம கோர்த்து, அத வந்து இந்த டிசைன்ல வந்து ஹூக் போட்டு பின் பண்ணிட்டா போதும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைனு. இந்த டிசைன் வந்து கைவினை தயாரிப்புல ஈஸியா நீங்க வீட்ல இருந்தே தயாரிக்க முடியும். இத வந்து நீங்க ரோட்டோர கடைகள்ல அழகா சேல் பண்ணலாம். இல்லையா, இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிக அளவுல நீங்க தயார் பண்ணும்போது, இத வந்து நீங்க ஆன்லைன்ல கூட சேல் பண்றதுக்கு ஒரு பிசினஸாவே வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வீட்ல ஹோம் டெக்கருக்காண்டி பயன்படுத்துவாங்க. அதுல நெறைய ஆர்ட் மாரி, பூ மாரி நெறைய டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சு, அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில கடைகள்ல குறைந்தபட்சமாவே ரூ. 1000 மேல விக்கிறாங்க. ஆனா, அதனுடைய உற்பத்தி செலவே வெறும் ரூ. 100 தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கைவினை தயாரிப்பு தான். ஆனா, இருக்கிற இடத்த பொறுத்து அதனோட விலை அதிகமா இருக்கிறனால, ரோட்டோர கடைகள்ல கம்மியாவும், பெரிய பெரிய காம்ப்ளக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு விலை அதிகமாவும் விக்கிறாங்க. அத தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விலை அதிகமா போட்டு நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்ட டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி சின்ன சின்ன பொருளுகள வச்சு தான் சின்ன சின்ன மூலப்பொருள்கள வச்சு தான் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட்டியே உருவாக்குறாங்க. அந்த ஆர்ட் தான் பார்த்தீங்கன்னா, பல பேர கவருது. இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில சொன்னேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யோசிக்கிற திறமை இருக்கு. எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஆர்ட் வரையறதுக்கான திறமைகள் இருக்கு. உங்களுடைய திறமைக்கு ஒரு சவாலான ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். உங்களுக்கு கற்பனை திறன் அதிகமா இருக்கு. உங்களுக்கு டிசைன்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வீட்டு
வீட்ல இருந்துகிட்டே கிடைக்கிற டைம்ல நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அது மூலியமா சம்பாரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த கைவினை தயாரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு தொழில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெறைய பேருக்கு தெரியாத ஒரு தொழில். நம்ம எதிர்பார்க்கிறத விட ஒரு மிகப்பெரிய அளவுல இதுல லாபம் அடங்கி இருக்கு. நம்ம கடையில பார்க்குற இந்த கீ செயின், இதே மாரி நம்ம கிஃப்ட்டா பண்ற செயின்ஸ், கிஃப்ட்டா பண்ற ஆர்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் கைவினை தயாரிப்பா வீட்ல தான் தயார் பண்றாங்க. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய ஒரு இடத்துல நெறைய ஆட்கள வச்சு பார்த்தீங்கன்னா, மொத்தமா உற்பத்தி பண்ணி அத மார்க்கெட்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பல கடைகளுக்கு சேல் பண்றது இருக்கு. ஆனா, இத வந்து சிறு தொழிலா நாமளும் கூட வீட்ல இருந்தே பண்ண முடியும் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாத ஒண்ணா இருக்கு. இப்ப வீடியோல பார்க்குற இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கடிகாரத்தில டிசைன் போட்டு, இல்ல ஃபோட்டோ ஃப்ரேம்ல டிசைன் போட்டு நம்மளோட ஃபோட்டோ, இல்ல நம்ம உறவினர்கள் ஃபோட்டோ, குழந்தைகள் ஃபோட்டோ இந்த மாரி யாரோட ஃபோட்டோ வேணாலும் வரைஞ்சு அழகா டிசைன் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கெல்லாம் தேவையான மூலப்பொருள்கள் தான் இது. இந்த பொருளுகள வச்சு தான் பார்த்தீங்கன்னா, இத்தன நாள் வரைக்கும் நம்ம அழகா பார்த்து ரசிக்கக்கூடிய பல டிசைன்கள வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. அது நம்ம நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இத வந்து ஏன் நாமளும் பண்ணக்கூடாது? நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி இத சேல் பண்றதுக்கு நீங்க ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நீங்க ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, இந்த மாரி டிசைன் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது ஆர்டர் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாரி டிசைன் வேணும்னு சொல்லுங்க. நான் பண்ணி தரேன். அப்படின்னு சொல்லிட்டு அழகா இத கூட நீங்க வந்து ஒரு பிசினஸா பண்ணலாம். இதுலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்ல ஒரு வருமானம் வரும். பத்தாம இது மூலியமா உங்க பிசினஸையும் டெவலப் பண்ண மாரி இருக்கும். உங்களுடைய சேலையும் அதிகப்படுத்தலாம். இல்லையா, ரோட்டோர கடைகள் நெறைய சின்ன சின்ன கடைகள நான் சூஸ் பண்ணி, இத நாங்க கொண்டு போய் குடுத்து சேல் பண்ண முடியுமா? அங்க வாங்குவாங்களான்னு கேட்டா, நிச்சயமா வாங்குவாங்க. அதுக்கு தகுந்த மாரி பொருளுகள, உங்களுடைய தயாரிப்புகள நல்லா அட்ராக்டிவா தயார் பண்ணுங்க. கண்டிப்பா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் வீட்ல இருந்துகிட்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும். நம்மளுடைய கிரியேட்டிவ்க்கு தகுந்த மாரி, என்னுடைய சிந்தனைக்கும், என்னோட கற்பனைக்கும் தகுந்த மாரி, எனக்கு ஒரு சவாலான தொழில் வேணும். இதே மாரி என்னுடைய உருவாக்கம் தான் நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த ஒரு தொழில் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு மிக அற்புதமான ஒரு தொழில். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு விஷயம் தாங்க. ஆனா இந்த சாதாரண விஷயத்த அசாதாரணமா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, நாம எதிர்பார்க்கிறத விட மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது நெறைய பேருக்கு தெரியல. இதுவரைக்கும் உங்களுக்கு அது தெரியாம இருந்தது அப்படின்னா, இப்ப நான் சொன்ன இந்த பிசினஸ் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இத பத்தின எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.